மாரி இந்த நேரலையின் மூலமாக மக்களுக்கும் அரசுக்கும் நீங்கள் விடுக்கக்கூடிய அந்த கோரிக்கை நிறைவாக நீங்கள் கூறிய பிறகு அவர் தோழர் சுரேஷும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிறைவான கோரிக்கையை சொன்னால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒன்றும் கேட்கல, பணி நிரந்தரம் தான் கேட்குறோம். அது எங்களுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். முதலமைச்சராக இருந்து எங்களுக்கு அது வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அது செஞ்சால் மட்டும் போதும் எங்களுக்கு. ஓகே, இந்த சுரேஷ் சொல்லுங்க தோழர். இந்த வழக்குகள் நாளை மறுதினம் அது வந்து விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கில் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்படும், அரசு செவிசாய்க்கும், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு உங்களிடம் நேரில் பேசுவாரா? இந்த அடுத்த கட்டமாக என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க சட்டத்தை மீறி செயல்பட்டுருக்காங்க. தொழில்தகர சட்டம் 33(1)A புறம்பாக பர்மிஷன் வாங்காம அவங்க வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது சட்ட விரோதம். 31(1) பிரகாரம் தண்டனைக்குரிய சட்டம். அதனால வழக்கில் நாங்கள் ஜெயிப்போம். வழக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அண்ணாவின் தொழில் ஆட்சி நடத்தணும்னு சொன்னாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் எனவும் ஏழை அழுத கண்ணீர் அரியானையை அரித்துவிடும் என்று சொன்ன அண்ணாவினுடைய ஆட்சி செய்யற நீங்க இந்த பெண்களுடைய கண்ணீர் உங்க ஆட்சியினுடைய முடிவின் துவக்கமா மாறிவிடக் கூடாது. யாரோ சிலர் இந்த ஆட்சிக்கு எதிராக வேறு ஏதோ ஆதாயத்திற்காக செய்யப்படுகின்ற வேளையில் இந்த அரசு பலிகடவாயிடக்கூடாது. நான் இப்பவும் முதலமைச்சர் நம்பிக்கை வைத்து கேட்கிறேன். நீங்கள் தயவு செய்து இவருடைய உண்மை நிலையை தெரிந்து சட்டவிரோதமாக செயல்படும் இந்த ஆணையருக்கு எதிராக மாநகராட்சி நிறுவனத்துக்கு நீங்க நேரடியாக தலையிட வேண்டும் கேட்டுக்கிறோம். எங்களால் எல்லா தலைவர்களும் உங்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அதே நேரத்தில் இது ஆகஸ்ட் 15 வருது, சுதந்திர தினம். சாக்கெட் கொடுத்து கொடியேற்ற சொல்லுவாங்க. ஆனா இந்த தொழிலாளர்கள் சொல்றாங்க, நிரந்தரம் இல்லையேல் சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற கோஷத்தை முன்னெடுக்கிறாங்க. இவங்களுடைய கண்ணீர் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக மாறிவிடுவதற்கு முன்பாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். எங்களுடைய தலைவர் குமாரசாமி அவர்கள் பத்திரிகைகள் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் இந்த பத்திரிகைகள் முன்பாக 60 சேர் போட்டு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் தொழிலாளர் வழக்குகள் நன்கு அறிந்த அரிப்பரந்தாமன் மரியாதைக்குரிய நீதிபதி சந்துரு அவர்கள் முன்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். பேச வாருங்கன்னு சொல்றோம். இல்ல வழக்கு நடத்துங்க. பேசவும் மாட்டீங்க, வழக்கு நடத்தவும் மாட்டீங்க. மழையிலையும் வெயிலையும் இந்த பெண்களை வந்து துன்புறுத்துவீங்கன்னா இப்படி ஒரு ஆட்சி நாட்டுக்கு நல்லதில்லை. உங்களோட அன்போடு கேட்கிறோம், கருணையோடு எங்களை பரிசீலிக்கணும் கேட்கிறோம். நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு போராடுகிறோம், எங்களை வருத்தி கொண்டு அறவழியில் போராடுகிறோம். தமிழ்நாடு ஏழை பெண்களின் கண்ணீருக்கு தமிழகம் முழுவதும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அதுவரை பொறுத்து இருக்காமல் உடனடியாக நீங்கள் தலையிட வேண்டும் என்று கேட்கிறோம். உங்களை தவிர மற்ற அனைத்து எதிர்கட்சிகளும், உங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் உட்பட அனைவரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். கொள்கை முடிவு ஒரு அரசு தவறான கொள்கையில் போனால்தான் வேறு அரசு உருவாகிறது. நீங்களும் அதே தனியார் மய கொள்கைகளில் முன்னின்றால் புதிதாக உள்ளவர்கள் கிடையாது. 15 வருடம் வேலை செய்வர்களை தனியார் மயப்படுத்தினால் அதற்கான வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் என்பதை உரிமையோடவும் அன்போடவும் கேட்டுக்கொள்கிறேன்.